அதற்கு எதிராக திருச்சியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தந்தை பெரியார் நடத்துகிறார். ஏறத்தாழ 40,000 பேர் கூடிய அந்த கூட்டத்தில் நீதிமன்ற அவமதிப்பு என்ற பூச்சாண்டிக்கு நாம் பயப்படக்கூடாது என்பதை முதலாக ஒரு போர்க்குரலாக அங்கே தந்தை பெரியார் எழுப்புகிறார். அந்த உரையை தொடர்ந்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொண்ட பெரியார் மன்னிப்பு கேட்கவில்லை. ஒரு வரி மட்டும் படித்து காட்டுகிறேன். இந்த குற்றச்சாட்டு வார்த்தைகளின் நேரடியான பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் யாதொரு குற்றமும் செய்தவன் அல்ல, அதாவது அவமதிப்பு குற்றத்தை செய்தவன் அல்ல. அப்ப என்ன செஞ்சார்? பொதுவாக மனித சுபாவத்தை பற்றியும் நீண்ட காலமாக அது பிரதிபலித்து வருவதை பற்றியுமே எடுத்து சொல்லி பரிகாரம் தேட முயற்சித்து வருகிறேன். இது சாதிய வர்க்க சமூகத்தில் மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், இது ஒரு பிலசாபிகளான கூற்று. அதன் பிறகு பார்ப்பனர்களில் யோக்கியர்கள் இல்லையா, நீதிமான்கள் இல்லையா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள்.